ஹலோ ஹாய், நாம் இன்றைக்கி ஷாமியா கபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 100 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், 200 கிராம் மட்டன், 100 கிராம் கடலைப்பருப்பு, அது வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் 1 ஹவர். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், பூண்டு, 2 வெங்காயம், 3 ஏலக்காய், லவங்கம், பட்டை தேவையான அளவு போட்டிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டில் மாவு ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து போட்டு அதை இப்போ வந்து அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க கறியை எடுத்து அதில் போட்டுருந்தோம். போட்டதுக்கப்புறமா கறி எடுத்து அதில் போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஏன்னா வேகிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கிறதுக்கு அந்த கடலைப்பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அதை போட்டதுக்கப்புறம் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும், ஈஸி ரெசிபி. நீங்கள் எதுவுமே நான் அதை நல்லா கிளியராக காமிச்சிருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றும் இல்லை, நான் தனியாகவும் மிளகாத்தூளையும் சேர்த்து காய வச்சு அரைச்சி எடுத்தது தான் குழம்பு மிளகாத்தூள். வேறு எதுவும் போடுறதில்ல அதில். இது மட்டும்தான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடுவோம். மூடிட்டு ஒரு நல்ல ஒரு 3 இல்லை 4, அது எப்படி சொல்கிறது, 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான மசாலா, உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ, கரம் மசாலா, மட்டன் மசாலா, கொஞ்சம் நான் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் இதெல்லாம் இதில் போட்டுருவேன். போட்டுட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இதை வந்து நல்லா கொஞ்சமாக எடுத்து உருட்டி அது லேசாக ஒரு கட்லெட் சொல்லுவாங்க, கட்லெட் மாதிரி இதை வந்து லேசாக தட்டி தவாவில் ஸ்லோவில் வைங்க. தவா வச்சு போடுங்க, ஸ்லோவாக போடுங்க, பார்த்து போடுங்க. இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டுருவோம். ஸ்லோலியே வச்சு செய்யுங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் நல்லா மாவு வந்து வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இதை வந்து திருப்பி போடுங்க ஞாபகமாக. திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. இது வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷீக் கபாப் இப்போது ரெடி ஆக போகுது. ரெடி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ கைஸ்.